ஊர்லயே பாறாங்கல்ல ஊத்துறாதாவா? எத்தனை வருஷமா இந்த மலை ஏற சொல்லுப்பா. ஆ 5 வருஷமா? மேலே எப்படி இருக்கு சாமி? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு தான் நான் போயிருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் லொக்கேஷன் மாற்றும் போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நான் கார்த்திகை தீபம் வீடியோ போட்டிருப்பேன், திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினது. ஆனால் இந்த வாட்டி வந்து நான் தானிப்பாடியில் என் ஃப்ரெண்டோட ஊரில் இருக்கேன். எதுக்காக நான் தானிப்பாடி வந்திருக்கேன்னா, திருவண்ணாமலையில் எப்படி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி இந்த ஊர்லேயே வந்து ரொம்பவே சூப்பராக கொண்டாடுவாங்களா, அதை லைவாக பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இந்த தானிப்பாடியில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை பேர் வந்து கோணமலை. அந்த மலைக்கு மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கான். அந்த இடத்துல தான் இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தீபம் கொண்டாடுவாங்களா. எப்படி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்களோ அதே போல் இந்த கோணமலையிலையும் வந்து மேலே தீபம் ஏற்றுவாங்களாம். திருவண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட 2600 அடியாம். இந்த மலை வந்து கிட்டத்தட்ட 2500 அடி வரும்னு சொல்கிறான். ஸோ இந்த மலையை வந்து எனக்கு காட்டினது வந்து என் ஃப்ரெண்டு பிரகாஷ் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு அவனை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ இவன் தான் என் ஃப்ரெண்டு பிரகாஷ். ஸோ இவனுக்கும் எனக்கு வந்து ஒரு 8 வருஷம் பழக்கம் இருக்குது காலேஜ் மூலியமா. அப்போதுலேருந்தே என்னை இந்த ஊருக்கு வந்து கூப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ பிரகாஷ், திருவண்ணாமலையில் இப்போ வெள்ளம் வந்துச்சு கேள்விப்பட்டேன். ஸோ உங்கள் ஊர் எப்படி இருக்குது? நீ திருவண்ணாமலையில் இருக்கனால என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். முத்து, நீ வெள்ளத்தை பற்றி கேட்குற. வெள்ளம் வந்து கரெக்டாக அந்த டேமில் தண்ணி திறந்து விட்டாங்க இல்லையா, அது வந்து அந்த ஆற்று ஓரம் இருந்தால் கொஞ்சம் ரொம்ப பாதிப்படைஞ்சி. நம்ம அந்த டேம்லேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருந்தால் நமக்கு எந்த கொஞ்சம் ப்ராப்ளம் பாதிப்பு இல்லை. ஓகே, மற்றபடி இப்போ எல்லாம் இங்கே சேஃப் தான். நேற்று கூட ஏதோ அணையை வந்து திறந்து விட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்களே. ஆமாண்டா, அது அணை ஃபுல்லாக தண்ணி தெரிஞ்சுன்னா தண்ணி வந்து உபரி நீர் வெளியேற்றிடுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஒரு 5 கிலோமீட்டர் அந்த தான் டேம் இருக்குது, சாத்தனூர் டேம். சாத்தனூர் அணை வந்து காமராஜர் காலத்தில் தான் கட்டி கொடுத்தாரு. ஓகேவா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் காமராஜர் கட்டி கொடுத்தது ரொம்ப அணை வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இங்கே நீர் மட்டம்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கு. விவசாயிகளாம் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க. சரி, இப்போ உன்னோட ஊர் கதையை வந்து சொல்கிறியா? ஓகே. இப்போ எதுக்காக இப்போ முத்து வந்து நான் எங்கள் ஊருக்கு கூப்பிட்ருக்குன்னா, திருவண்ணாமலையில் எப்படி தீபம் ஏற்றுறோமோ அதேமாரி இங்கே தானிப்பாளையிலையும் தீபம் ஏற்றுவோம். திருவண்ணாமலையும் நம்ம ஊர் மலையும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான், ஒரு 100 அடி தான் கம்மி. ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிட்டு உடனே கரெக்டாக மேலே பட்டாசு அடிப்பாங்க இல்லையா, அதாவது கீழே இருந்து அவுட்ரு போடும் இல்லையா, அந்த அவுட்ரு போனோடனே நம்ம மலையிலே தீபம் ஏற்றிடுவாங்க. அந்த கோணமலைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தீபம் ஏற்றிடுவாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு மகா தீபத்தை ஒரு செலிப்ரேட் பண்ணலாம் தான் என் காலேஜ் ஃப்ரெண்டை ரொம்ப நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே அவனை நீ வருணுன்னு சொல்லி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு மொமெண்ட்டு, என்ஜாயபுளாக இருக்கும். ஒரு கிளைமேட்டு, நம்ம ஒரு படி ஏறி ஒரு கல் முள்ளும் அதெல்லாம் ஏறி போனோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போனோம். அந்த மாதிரிலாம் போனால் ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு மெமரபுளாக இருக்கும், ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும். மலை ஏறும் போது அந்த ஊற்று தண்ணிலாம் வரும், அதை பிடிச்சி குடிக்கலாம். மலையை சார்ந்த இடமா ரொம்ப பசுமையாக இருக்கும். இதெல்லாம் அவன் சென்னை பையன், அதனால் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் அதெல்லாம் ரசிக்கணுன்றதுக்காகவே அவனை நான் ஊருக்கு வர சொன்னேன். கரெக்டு தான். ஸோ நான் என்ன மட்டும் கூப்பிடல, காலேஜில் இருக்க நிறையா ஃப்ரெண்ட்ஸை வந்து அவன் கூப்பிட்ருக்கான். நாங்கள் 2 தடவை வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்போ வந்து ஒரு கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் மட்டும் தான் வந்திருக்கேன். மற்ற எல்லாருமே வந்து கார்த்திகை தீபம் பார்க்கறதுக்கு திருவண்ணாமலையில் இருக்கானுங்க. ஸோ கோணமலை ஏறின வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு சொல்லலாம். நான் வந்து எல்லா மலைகள் மாதிரி படிக்கட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ரொம்பவே கல்லும் முள்ளும், திடீர்னு நெத்துக்குத்தான் இருந்தது, திடீர்னு இறங்குற மாதிரி இருந்துச்சு. நல்லாவே எக்ஸைட்மெண்ட்டாக போச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் நான் வந்த டைம் வந்து வெள்ளம் மழை வேறு அதிகமாக பெஞ்சுதா, ஊற்று தண்ணிலாம் அங்கங்கே அழகாக வந்துச்சு. அந்த டைமில் வர மலை ஏற கூட்டிகிட்டு போனான்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு செம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. நான் நிறைய மலைகள் போயிருக்கேன். அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஏறினது வந்து எனக்கு வந்து ஏற முடியுமான்னு இவன் கேட்டுகிட்டே வந்தான். உன்னால் ஏற முடியுமான்னு கேட்டான். நான் வர சொல்லிட்டு இருந்தேன், என்கிட்ட இருக்க வில்போ இருக்கு, நான் சூப்பராக ஓடிடுவேன்டா அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம நேற்று போனோம், நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். எனக்கு இன்னைக்கு தான் வந்து கால் பாதம்லாம் வலிக்குது. ஸோ நான் ஏறினதை விடுங்க, இவனோட பசங்க 2 பேர் இருக்காங்க, அவ்வளோ சூப்பராக என்னோட வேகமாக ஏறிட்டு போனாங்க. நானே சில இடத்துல தடுமாறினேன். ஆனால் சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு பயமும் தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக ஏறினாங்க.
நிறையாவே திருவண்ணாமலையில் தீபத்துக்கு வந்து மலை சுற்றுறதுக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அந்த அளவு இல்லைனாவும் ஓரளவு கூட்டம் வந்து இந்த மலை ஏறுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படிடா இது இவ்வளோ வெளியவே தெரியாத மலை வந்து இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியாவே வந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஊற்று தண்ணியை வந்து எனக்கு குடிக்க சொன்னால் அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவான் பாருங்களேன். ஊற்று தண்ணி அது வந்து பூமி மழை பெஞ்சிட்டு நல்லா ஊறிட்டு தான் அந்த பூமி குளிர்ச்சி ஆகிட்டு பிறகு தான் அந்த ஊற்றுலேருந்து மேலே வரும். இதுதான் ஊற்று தண்ணி. அது எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம சென்னையெலாம் கேன் வாட்டர் குடிக்கிறீங்களா, மினரல் அதெல்லாம் சம்திங் பவுடர் மிஷின் வச்சு மினரல் பண்ணி அது குடித்தா அது ஒரு உங்களுக்கு தெரியும் மினரல் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இந்த ஊற்று தண்ணியை டைரெக்டாகவே நீங்கள் குடித்தா அந்த மினரல் எப்படி குடிக்கிறோமோ அது மாதிரியே இருக்கும். அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, இதுலேயும் நம்ம தமிழர் ஒரு பண்பாடு இருக்குது. இப்போ மிஷின் பண்ணி மினரல் இது மூலிமா வந்தால் தான் மினரல் தண்ணி இப்போ நம்மளுக்கு தெரியுது. நம்ம அப்போத்துலேருந்தே நம்ம சுத்தமான தண்ணி தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். கரெக்டு, ஓகேவா? ஸோ ரியலாகவே அந்த தண்ணி குடிக்கும்போது எனக்கு வந்து மினரல் வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் இவன்கிட்ட கேட்டேன், எனக்கு ஊற்று தண்ணியை பற்றி அவ்வளோவா ஐடியா இல்லை. நான் வந்து சில டைமில் கேட்டிருக்கேன், கிணறுலேருந்து ஊற்று தண்ணி வருவாங்க. நான் மலையிலேருந்து வந்த தண்ணிங்களை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த ஃபால்ஸ்லாம் சொல்லுவாங்க, பட் அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லாதனால இவன்கிட்ட கேட்டேன், எப்படி அது இவ்வளோ இனிப்பாக இருக்குன்னு போது அவன் வந்து ஒரு ஃபார்முலா சொன்னான். இந்த மலைகளில் இருக்க பாறைகளில் வந்து அது வந்து டிஃபைன் ஆகி ஸோ அது வந்து நல்லா வரும். இந்த தண்ணி தான் வந்து இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து குடிக்கிறாங்களேன்னு சொன்னால் போகிற மக்கள் எல்லாமே வந்து தாகம் எடுக்கும்போது அந்த ஊற்று தண்ணி தான் குடித்தாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸாக நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மலையோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு விஷயம் சொன்னால், பெருமாள் வந்து இந்த பக்கம் நடந்துட்டு போனார்ல, ஸோ 7 மலை கான்செப்டில் வந்து அவர் ஒரு கால் பாதம் வைக்கும்போது இந்த மலை வந்து தள்ளி போனனால இதை கோணமலைன்னு சொல்கிறாங்களா? அதாவது அவர் ஆண்டவர் வந்து பாதத்தை வைக்கும் போது இந்த மலை வந்து ஒன் சைடாக ஒரு கோணையாக ஆயிடுச்சு. அதாவது அவரோட பாரம் தாங்காமல் கோணையாகிடுச்சு. அதனால தான் இந்த மலைக்கோட பேர் கோணமலை அப்படின்னு பேர் வந்தது. ஸோ இங்கே இருக்க மக்களும் வந்து அந்த ஐதீகத்தை தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் இங்கே பார்க்குறாங்க. இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு எந்தெந்த மலைகளில் வந்து தீபம் ஏற்றுறாங்களோ இந்த மலையில வந்து ஏற்றுவாங்கன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றும் போது அங்கங்கே பிரசாதம் தருவாங்கல்ல, அதாவது அன்னதானம் தருவாங்கல்ல. இந்த இடத்துல வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து அன்னதானம் தராங்க. எங்கன்னு பார்த்தோம்னா மலை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது காலியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி நல்லாவே இருந்துச்சு. ஸோ அது எப்படிரா அது பிரகாஷ்? முத்து, இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock, அதாவது பக்தர்கள்லாம் மலை ஏறிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர வரைக்குமே நீங்கள் ஏறும் போது அன்னதானம் சாப்பிட்டுட்டு மலை ஏறிட்டு மறுபடியும் நீங்கள் வரும்போது வரைக்கும் இங்கே அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருப்போம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு 20,000 25,000 பேர் கிட்டத்தட்ட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இவ்வளோ பேர் இந்த மலைக்கு வருவாங்க. ஆமாம், அதாவது அந்த ஒரு பிரியாணி செய்கிற டபரா இருக்கு இல்லையா, அதில் தான் ஒரு சட்டின்னு சொல்லுவாங்க, அதில் செஞ்சுட்டு நம்ம அன்னதானம் கொடுத்துட்டே இருப்போம். அது வச்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அந்த அன்னதானம் காலியாகிடும். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து காலியாகிட்டோடனே அது தூக்கி ஓரம் போட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணதை தூக்கி கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அங்கே வர மக்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு மலை ஏறிட்டு வருவாங்க. ஆமாம், நான் கூட லைவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நாங்கள் போகும்போது தான் ஒரு புது சட்டியை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அது காலி ஆகிடுச்சு. அடுத்த ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. அவ்வளோ கூட்டமும் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் வந்து வீட்டுக்கு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கொப்பரையை பற்றி நான் சொல்ல வரேன். ஸோ திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு கொப்பரையை சொன்னால் அதில் வந்து என்னென்ன போடுவாங்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ் உங்ககிட்ட சொல்லுவான். அதில் வந்து நம்ம வந்து தீபத்துக்கு முன்னாடியே கொப்பரையை நம்ம ஊர் முழுக்க எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அங்கே இருக்கிற கடைக்காரங்க மக்கள் பொதுமக்கள்லாம் வந்து அவங்களால முடிஞ்சது காசோ பணமோ இல்லை எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரிலாம் பொருள் கொடுப்பாங்க தீபம் எடுத்ததுக்காக. அதை நம்ம கலெக்ட் பண்ணி வந்து நம்ம தீபத்தை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம ஏற்றுவோம். அதில் எவ்வளோ கெப்பாசிட்டினா சுமார் ஒரு 1000 ஒரு 1500 லிட்டர் வெடிக்க பிடிக்கும். காடா துணி வந்து ஒரு 10 கிலோலேருந்து ஒரு 15 கிலோ வெடிக்க பிடிக்கும். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு தான் மேலே எதுவுமே வச்சு தான் நம்ம தீபம் ஏற்றுவோம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. நான் எப்பயுமே திருவண்ணாமலையில் தான் தீபம் ஏற்றுவாங்க, அதே மாதிரி முக்கியமான ஸ்தலத்தில் மட்டும் தான் தீபம் ஏற்றுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன கிராமங்களில் வந்து எனக்கு ஏற்றுவாங்கன்னு தெரியாது. இவன் சொல்லியிருக்கான், பட் வந்து இவ்வளோ டீப்பாலாம் எனக்கு தெரியாது. பட் நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இது எப்படிடா இவ்வளோ ஒரு சாத்தியம் பண்ண முடியுது உங்களால், இந்த ஊர் மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து வியக்கத்தக்கதான் இருந்தது. ஏன்னா இது ஒரு ஆள் நினச்சா வந்து பண்ண முடியாது. இது டோட்டலாக ஒரு ஊரே வந்து இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்க இத்தனை வருஷமாக. ஒரு வழியாக நாங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிட்டோம். மேலே போயிட்ட பிறகு வியூஸ் செம்ம தரமாக இருந்துச்சு. கீழேருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது சின்ன சின்னதாக இருந்தது. ஸோ எல்லா மலையும் வந்து நம்மளுக்கு தெரியும் மேலேருந்து பார்த்தா எல்லாம் குட்டியாக இருக்குன்னு. இங்கே இருக்க வயல்வெளினால சும்மா சூப்பராக இந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே வந்து வயல்வெளி தெரிஞ்சுது. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா சாத்தனூர் டேம் வந்து தெரிஞ்சுது. நாங்கள் போன டைம் வந்து பனிமூட்டமாக இருந்தது
போனதுனால கொஞ்சம் மங்களாக தான் தெரிஞ்சுது. ஆனாலும் அது வந்து கொஞ்சம் அழகாகவே தெரிந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இவன் வந்து அங்கங்கே ஸ்பாட்டை வந்து எனக்கு சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம சாத்தனூர் டேம் இங்கேருந்து பார்த்தாவே நல்லா லைவாக தெரியும். அந்த சாத்தனூர் டேம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த தென்பெண்ணையார் ரிவர், அந்த தென்பெண்ணையார் ரிவர் எங்கேருந்து கனெக்ட் ஆகுது, ஜாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இங்கேருந்து பார்த்தா பேக்ரவுண்டு சும்மா அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக அழகாக தெரியும். அதுதான் ஒரு ஸ்பெஷல். நம்ம ரொம்ப அழகாக இருக்கும், ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாங்க, பிரகாஷ் சொன்ன மாதிரி இங்கேருந்து அந்த ஆறை பார்க்கும்போது ஏதோ ஒரு கோடு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இவன் சொல்ல தான் எனக்கு வந்து அந்த ஆறுனே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இங்கே இருக்க முருகரை பார்த்தோன்னா அழகாகவே குட்டியாக இருந்தாப்புல இங்கே ஒரு தண்ணி தேங்கிட்டு இருந்தது. அந்த தண்ணி வந்து எல்லாருமே வந்து வாட்டர் கல்லில் பிடிச்சி குடிச்சாங்க. நானும் குடித்தேன். அது என்னதுன்றதை வந்து இவங்கிட்ட கேட்டேன். இவன் ஒரு விஷயம் சொன்னான், கேளுங்களேன். அதுதான் ஜொனப்பாறை. நம்ம வந்து தண்ணி தேங்கினா ஒரு தொட்டி கட்டி தண்ணி தேங்கிடும். இது வந்து இயற்கையாகவே அந்த ஒரு பாறையிலே பள்ளமாக உருவாக்கப்பட்டது. அந்த காலத்திலே பாறை காற்று மூலிமா தேங்கி உருவாக்கப்பட்டது. மழை பெஞ்சால் தண்ணி தேங்கிக்கும். அந்த காட்டு மேலே இருக்கிற மான், முயல், இந்த மாதிரி குரங்குங்கெல்லாம் அந்த தண்ணி தான் பருகி அவங்க தான் உயிர் வாழ்வாங்க. அதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கீழேருந்து பக்தர்களாக வராங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு எதனா மன கஷ்டம், எதனா ஒரு காரியம் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டாங்கன்னா மிளகும் வெல்லமும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜொன தண்ணியில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே சரியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டோட்டலாகவே இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஆல்வேஸ் பிடிச்சது தான். ஸோ இந்த மலை பயணமும் எனக்கு வந்து சூப்பராகவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம பிரகாஷ் வந்து ஃபேமிலியாக வந்தான். ஸோ இவனோட ஒய்ஃபும் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், கனிமொழி. ஸோ அவன் வந்து மேலே ஏறும்போது நல்லா ஸ்பீடாக எங்கள் கூட வரல. நாங்கள் வேகமாக போயிட்டோம். அவள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து வந்தா. அதுக்கேற்ற போல கீழே இறங்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவளுக்கு மட்டும் தான் அப்படி கஷ்டமாக இருந்துச்சா கேட்காதீங்க. எனக்குலாம் வந்து கால் பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஸ்பீடாக வந்து என்னோடய கால் வந்து ஷேக் ஆகிட்டே இருந்தது. எனக்குன்னு இல்லை, அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேக் தான் ஆச்சு. அதை இறங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு பிரகாஷ் ஒரு விஷயம் பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாவல்லின்னு வந்து அந்த பட்டாசு மாதிரி ஒன்று ரெடி பண்ணால் அதை வந்து நான் பக்கத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். அது எதுக்காக பண்ணாங்கன்றதே வந்து ஒரு ஐதீகம் சொன்னால் அது சூப்பராக இருந்துச்சு. அதை நீங்களே என்னென்னு கேளுங்களேன். அது நம்ம மாவலி தீபம் ஏற்றிட்டு வந்து நம்ம எதுக்காக அந்த மாவலி ரெடி பண்ணி சுற்றுறோன்னா, இப்போ இந்த மழை டைமில் ஆயிடுச்சுல, இந்த டைமில் வந்து அலர்ஜி, ரேஷஸ், படர் தாமரை இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நம்ம தீபம் ஏறி இறங்கிட்டு வந்து நம்ம அந்த மாவலி செஞ்சு நம்ம சுற்றுனோம்னா நம்மளுக்கு வந்து உடலில் வந்து எந்த நோய் வராது. இந்த சொறி, சரங்கு, படத்தாமரை இந்த மாதிரி எந்த வித அலர்ஜிஸ், ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் வராதுன்றது இது ஒரு ஐதீகம். திருவண்ணாமலை ஃபுல்லாகவே இதை நாங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து ஐதீகமாக நாங்கள் ஃபாலோ பண்ண இருந்துச்சு. அப்படியே புஷ்பானம் வந்து குட்டி குட்டியாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். மலை மேலே வந்து எனக்கு ஒரு இலை பறித்து கொடுத்தான். அதை சாப்பிட்டா இனிப்பு இலை தான் ஏதோ சம்திங் ஏதோ சொன்னான். அது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த இலையை பற்றி என்னது அது இலை அது என்ன இல்லைன்னா அது வந்து தித்திப்பு இலைங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு இப்போ ஒரு லெமன் கிராஸ் இருக்குல்ல, அதை டீ போட்டு சாப்பிட்றல, அதுமாரி தித்திப்பு இலை. ஆமாம், நல்லா இருந்துச்சு. நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாவலியை சுற்றி கார்த்திகை தீபத்தை முடிச்சிட்டோம். அதுக்கேற்ற போலே திருவண்ணாமலையில் வந்து தீபத்தை ஏற்றுனாங்களா, அதை டிவிலையும் பார்த்து அந்த டேவை வந்து ஃபுல்ஃபில்லாக முடிச்சிட்டோம். தீபத்தை பார்த்த உடனே செம்ம வைபாயிடுச்சு எங்களுக்கு. ஆமாங்க, சிவன் சாங் வேறு போட்டாங்களா, அவ்வளோ வைபாக இருந்துச்சு எங்களுக்கு. சரி, நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மலைக்கு வந்த எல்லா பக்தரும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்த பக்தர்களுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இதோட சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை பாய், see you in the next video. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.